என் பேர் சத்யரூபா. நான் உடுமல்பேட் தொகுதியிலிருந்து திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நான் வரேன். நான் சும்மா தேங்க்ஸ்னு மட்டும் சொல்லாமல் சில வார்த்தை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். தாவேகாவோட கொள்கை தலைவர்களுள் ஒருவரான தந்தை பெரியார் சொன்ன வரிகளை நான் இப்போ சொல்கிறேன். ஏன் என்று கேள்வி கேள், எதற்கு என்று அயமுறு, எப்படி என்று ஆராய்ன்னு சொல்லியிருக்காரு தந்தை பெரியார். அதனால் நான் சில கேள்விகள் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். நம்ம இந்தியா 1947 சுதந்திரம் பெற்றுச்சு. ஆனால் இப்போ இருக்க தமிழ்நாட்டில் பெண்களால் வெளியே போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் பெண்களால் தனியாக யாரும் வெளியே போகிறதில்ல. ஒரு துணை ஒரு பேரண்ட்ஸோடு இருந்து மட்டும்தான் வெளியே போகிறாங்க. ஆனால் மேலை நாடுகளில் எல்லோரும் பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க சொந்த காலில் நின்று அவங்கவுங்க எல்லோரும் வெளியே போகிறாங்க. ஆனால் அந்த சூழ்நிலை நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு இருக்குதான்னு கேட்டால் அது இல்லவே இல்லை. செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் படித்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்கள சில பேர் இப்போவும் ஏளனம் பேசிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கிறதுல என்ன தவறுன்னு நான் கேட்குறேன். எல்லா மாநிலங்கள்லேயும் அவங்கவுங்களோட தாய் மொழியை படிக்கிறதுல என்ன தவறுன்னு நான் கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் வணிகவியல் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த அரசு எங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்கல. கவர்மெண்ட் ஸ்கூலில் வணிகவியல் படிக்கிறவங்கன்னா நீட் ஜேஇஇ எக்ஸாம் பற்றி நிறைய கவர்மெண்ட்ஸில் எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம கவர்மெண்ட் சிஏ படிப்பை பற்றியும் வணிகவியல் படிக்கும் மாணவர்கள் பற்றியும் இன்னும் எந்த இதுவுமே எங்கேயும் சொல்லவே இல்லை. ஒரு அமெரிக்கன் ரெசிடெண்ட்டான முன்னேற்றம் கிளாஸ் வித் சதீஷ்னு ஒருத்தர் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக அவர் வணிகவியல் படிக்கும் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வர்றாரு சிஏ படிப்பு. ஆனால் அதை பற்றி இந்த அரசு ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு அவங்களுக்கு தெரிவிக்கல, இந்த செய்தி யாருக்கும் தெரிவிக்கலன்னு நான் ஒரு வருத்தமாக தெரிவிச்சுக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கிட்ட கொடுத்தா அவர் கண்டிப்பாக ஒரு 2047 அவர் கண்டிப்பாக 1000 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸை கொண்டு வருவார். நம்ம தமிழ்நாடு முன்னேறணும்னா கிராமங்கள் இருந்தும் டெவலப்மெண்ட்ஸ் ஆகணும். வில்லேஜ் டெவலப்மெண்ட் ஆகாமல் சிட்டிஸ் மட்டுமே நம்ம தமிழ்நாட்டில் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருந்ததுன்னா நம்ம தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறும்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இத்தனை கேள்வி நான் ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்குறதுக்கு எல்லாத்துக்கும் பதில் நம்ம ஒரு கையில் மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு கை விஜய் அண்ணா சொன்ன மாதிரி இந்த ஒரு விரல் புரட்சி அப்படிங்கிற இந்த ஒரு புரட்சி நம்மனால மட்டும்தான் விஜய் அண்ணா மூலிமா செய்ய முடியும். விஜய் அண்ணா எல்லாத்துக்கும் இந்த கேள்விக்கு பொறுமையாக பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இந்த காலத்தில் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக நின்று பதில் சொல்கிற அளவுக்கு யாருக்கும் பொறுமை இல்லையும். அது எங்களை பற்றின ஒரு இளைஞர் சமூகத்தை யாரும் கேள்வி கேட்டு அவங்களோட என்ன கேட்குறாங்கன்னு பொறுமையாக கேட்குறது யாருமே இல்லை. எங்களோட கேள்விகளும் வாதங்களும் சோசியல் மீடியாவில் மட்டுமே முடிஞ்சிருது. அப்போ எப்போ நாங்கள்லாம் பேசி எப்போ பொலிட்டீஷியன் பார்த்துட்டு நாங்களாம் பேசி அவங்களுக்கு எப்படி தெரியும்னு நாங்கள் கேட்குறோம். சோஷியல் மீடியாவில் மட்டுமே ஸ்டூடெண்ட்ஸோட இது முடிஞ்சிருச்சுன்னா எங்களோட கேள்விகளுக்கும் எங்களுக்கு எப்போ பதில் கிடைக்கும்னு நான் கேட்குறேன். எங்களோட எல்லா கேள்விகளுக்கும் எங்கள் அண்ணன் முன்னாடி நின்று அடுத்த வருஷம் எலெக்ஷனில் ஜெயிச்சு எங்களுக்கான எல்லாத்தையும் கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். என்னோடது மட்டும் இல்லை, என்னை சார்ந்த கிராமத்தில் படிக்கிற காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது சமர்ப்பணம். எல்லாருமே நல்லா படிங்க. We need to contribute our nation and economy. ஜெய் ஹிந்த். ஹலோ, கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா இறந்துட்டார்னு நினைச்சேன். இல்லை, நம்ம விஜய் ஐயா மூலத்தில் இருக்கிறாரு. அதுதான் 100க்கு 100 உண்மை. அதே மாதிரி இந்த செல்வத்தை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு கோடான கோடி நன்றி. விலமதிக்க முடியாத செல்வத்தை பெற்று கல்விக்கு வழங்கியிருக்கார் ஐயா சோபனா அம்மா அவர்களுக்கும் எஸ் சேகர ஐயா அவர்களுக்கும் கோடான கோடி நன்றியை நான் தெரிவிக்கிறேன். இந்த செல்வத்தை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு விலமதிக்க முடியாத இதை எங்களுக்கு ஒப்படைச்சிருக்காரு. நன்றி. அதே ஒரு மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளை நெஞ்சோடு மார்போடு அணைச்சு அவர் உற்சாகப்படுத்துறதுக்கு விஜய் ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி. அதே பூமியில் ஐயா அவருக்கு நன்றியோடு தெரிவித்து விடைபெறுகிறேன். அதே மாதிரி திருப்பூர் மாவட்ட தெற்கு நம்மளுடைய மாவட்ட செயலாளரும் குடிமங்கள் ஒன்றிய செயலாளரும் கழக நிர்வாகி அனைவரும் அன்போடு உபசரித்து எல்லா விதத்திலும் உதவி செஞ்சு அண்ணனை கூட்டு சந்திச்சுக்க அவங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லுங்கள்.